எங்கள் அப்பாவுக்கு வந்து பண அருமை தெரியல. பாரதிராஜா சார், டி ராஜேந்திரன் சார் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. பட் வந்து Let's go holidays. It's time to travel beyond the boundaries. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பார், குடிமிக்க அடிமை. அது ஒன்றும் இல்லைன்னா அவரை குடிக்க முடியாது. பட் அவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ, ஒரு இன்னசென்ட், ஒரு வெகுளித்தனமானவர். அவரை வச்சு நிறைய பேர் வந்தாங்க பெரிய ஆள். பட் அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் கை கொடுக்காம போயிட்டாங்க. நல்லா பழகுற மாதிரி பழகி அவரை டவுன் ஆக்கிட்டு பெரிய ஆளாக வந்திருக்காங்க. ஸோ அப்சைட் டவுனாக நம்ம வாழ்க்கை மாறுறப்ப உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப? எங்கள் அப்பாவுக்கு வந்து பண அருமை தெரியல. யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அது தெரியலை. பாரதிராஜா சார், டி ராஜேந்திரன் சார், பிரபு பெரியப்பா, கார்த்திக் சார் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு தெரியும் இதான் ஃபீல்டு. நம்மகிட்ட பணம் தாரா 4 பேர் மதிப்பாங்க, 4 பேர் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலை? ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கும் போது. நான் வந்து 25 கம்பெனி ஏரியா இறங்கியிருக்கேன். பட் கடைசி காலத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறமா வந்துட்டு நிறைய விஷயங்களால கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். நம்மளுக்கு தேவைன்றப்ப தான் மற்றவங்கள நம்ம தேடி போவோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னா அவங்க கூட நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணாருங்கிறீங்க, சென்னையில் வீடெல்லாம் இருந்துச்சுங்கிறீங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டிங்களா? அப்பா இருந்தோடனே மதுரையில் தங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்கே இப்போ கம்ப்ளீட்டாக சென்னையில் உங்களுக்கு அந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டீங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட் போச்சு அப்பாவுக்கு? ஒரு 5 வருஷமாகவே ட்ரீட்மெண்ட். நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன், நீ தான் உன்னைய பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், எல்லாரும் கை கொடுத்து போக மாட்டாங்க. உன்கிட்ட பணம் இருந்தாராம், நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு ஆதரவும், நான் இறந்தா இந்த ஆதரவும் உனக்கு இல்லை. அப்பாவை நிறைய பேருக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் எப்படி சொல்லணும்னா, மண் சார்ந்த படங்கள்னால் கண்டிப்பாக வந்து அதில் அப்பா ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஜேர்னி நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த 2008 அவர் இறந்து போனது அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்படக்கூடியாத ஒரு நிகழ்வு. அண்ட் ஆல்சோ அப்பாவோட இறப்புக்கு காரணங்கிறது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதை கண்டிப்பாக நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட கேரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இவர் வந்து ஜெயராஜனோட ஸ்கூலில் வந்து 10th வரைக்கும் படித்தார். அந்த ஸ்கூலில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டியர். ஓகே. அது என்ன சொல்கிறது, ஒரு புருஸ்லி மாதிரி இருந்தார், துருதுருன்னு இருப்பார். அதுக்கப்புறம் வளையல் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். அந்த இங்கே மீனாட்சம்மன் கோயிலில், மதுரையில். ஆமாம் ஆமாம். வாரம் போய் கலெக்ஷன் பண்ண போகிறப்ப அப்போ பாரதிராஜா யதார்த்தமாக வந்தார். யதார்த்தமாக அந்த கோயிலுக்கு வர போகிறப்ப கடை கூட்டுவான்னு சொல்லி எங்கள் அப்பாவோட சித்தப்பா தனபால்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தில் போய் ஆட்டோகிராஃப் வாங்க போனார். அப்படியே பாரதிராஜா கையை இப்படி பிடிச்சார். பிடிச்சோன்னே என்ன கை ரொம்ப வெள்ளையாக இருக்குது, புளித்தோல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறப்ப நான் இந்த கோயிலில் கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி உன் கடைக்கு வரலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடையில் கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என் கூட நீ வரிய, உன்னை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து சித்ராலட்சுமன் சார் வந்து காரில் ஏற்ற மாட்டிக்கிட்டார். முன்ன பின்ன தெரியாதவனெல்லாம் கூப்பிட்டு வர, நான் எங்கே இவன் எங்கே அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்காக அவன்கிட்ட என்னமோ இருக்குது, என்னமோ தெரில, அவனை பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன், சும்மா இவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பெரிய ஆளாக வருவான் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டு போனார். அடுத்த நாளைக்கு வர சொன்னார். தேனிக்கு போய் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அங்கே ப்ரொடக்ஷனில் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்து நீ அங்கே நில்லு, நான் நிறைய பேரை ஆளுங்க செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சும்மா நின்றுட்டுக்கிறப்ப அப்போ வந்து கமலா தேட்டர் ஓனர் அந்த படத்தில் நடிக்க வேண்டியது. அப்போ அவர் வந்து எவன் தெரில, இவன்லாம் வந்து நடிக்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னது. அங்கிட்டு போய் நில்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி அங்கிட்டு போய் நின்ட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து பாரதிராஜாவே வந்தார். வந்து காலில் தரையில் இருக்கிற மண்ணை எடுத்து கையில் கொடுத்தார். இந்த மண்ணில் எத்தனை துளி இருக்குது, எத்தனை பொடுகு இருக்குது, கரெக்டாக சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் 3500 இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என் படத்தில் நீ நடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் என் படத்தோட ஹீரோன்னு சொன்னதுக்கு ஆடி போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஆமாம் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்தாங்க. ரேவதி மேடம் சொன்னால் மிலிட்ரி
மிலிட்ரி டாட்டர். ஓகே. அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படம் எடுத்து கடைசி கட்டத்தில் வந்து படம் வெளில வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ண போகிறப்போ ரொம்ப பயந்தார். படம் எப்படி வரப்போகுது, நம்மளை ஏற்றுப்பாங்களா மக்களுக்கு நம்ம பிடிக்குமா, கேமராவில் நம்ம அழகாக தெரியுமா, அப்படி இப்படிலாம் யோசிச்சார். யோசிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு வந்து தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறப்ப அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஆடியன்ஸ் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஹீரோ 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 ஹீரோன்னு அப்படியே தூக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கேள்விப்பட்டது, இப்போ வந்து வெளியில் வந்து இப்போ நம்ம நிறைய பேப்பர்லாம் படிக்கும்போது அந்த காலத்தில், ஸோ அப்பா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் கடைசி காலத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறமா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மைங்களா? ஆமாம். என்ன நடந்தது அவரோட லைஃப்பில் ஆக்சுவலி? அவர் வந்து ஆரம்ப காலத்தில் நல்லா பேசி நல்லா பழகிட்டு இருந்தார். அவர் வந்து எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பார், குடிமிக்க அடிமை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால லைஃப் கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம பார்த்த வரைக்கும் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் உண்மைங்களா? அப்படி நடந்துச்சுங்களா? அதெல்லாம் உண்மை. ஸோ அப்பாவா கொடுத்தாங்களா இல்லை ஏமாற்றினாங்களா அப்பாவை எல்லாரும்? அது ஒருத்தங்க நல்லா வந்தால் ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு தேவைன்றப்ப தான் மற்றவங்கள நம்ம தேடி போவோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னா அவங்க கூட நம்ம இருக்க மாட்டோம். அதாவது நம்ம வந்து அவர்கிட்ட இருந்த மைனஸ் பாயிண்ட் வந்து குடிப்பழக்கம் தான். அது ஒன்று இல்லைன்னா அவரை பிடிக்க முடியாது. நல்லா இருந்திருக்கும் இன்னொரு வாழ்க்கை. பட் அவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ, ஒரு இன்னசென்ட், ஒரு வெகுளித்தனமானவர். ஸோ அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் ஏமாற்றப்பட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை வச்சு நிறைய பேர் வந்தாங்க பெரிய ஆள். பட் அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் கை கொடுக்காம போயிட்டாங்க. நல்லா பழகிற மாதிரி பழகி அவரை டவுன் ஆக்கிட்டு பெரியாளாக வந்திருக்காங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. அதில் எங்கள் அப்பா மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் தான். ஓகே. நல்ல ஒரு பாஷான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப, ஸோ அப்சைட் டவுனாக நம்ம வாழ்க்கை மாறுறப்ப உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப? எங்கள் அப்பாவுக்கு வந்து பண அருமை தெரியலை, பணத்தோட அருமை தெரியலை. அதுக்கப்புறம் யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அது தெரியலை. எல்லாத்தையும் ஒன்றா நம்பிட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ பாரதிராஜா சார், டி ராஜேந்திரன் சார், பிரபு பெரியப்பா, கார்த்திக் சார், இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. பட் வந்து ஒரு ஒரு கெத்தாக அவங்களுக்கு தெரியுது, அதோட வழி என்னன்னு தெரியுது. தேடி போயிருக்காங்க. எங்கள் அப்பா தேடி தேடி தான் வந்துச்சு. அதோட ஆழம் தெரிஞ்சனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரிஞ்சனால அவங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபீல்டு. நம்மகிட்ட பணம் இருந்தாரா 4 பேர் மதிப்பாங்க, 4 பேர் வருவாங்க. கொடுத்து உதவாமல் இருக்க முடியாது, கஞ்சமாகவும் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த டைமில் நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்னா, எடுத்து சொல்கிறதுக்கும் பக்கபலமாக யாரும் இல்லை. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் பெரியப்பாவும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து கொஞ்சம் காலத்தில் இருந்தாங்க, அப்போ ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியும் இறந்துட்டாங்க. அம்மாவை சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆமாம், சிங்கிளாக தான். இப்போ நீங்கள் 2008 வந்துட்டு ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம், ஸ்கூல் தான். ஸோ அம்மா மூலமாக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகி வந்திருக்கீங்க. காலேஜ் எல்லாமே அம்மா தான் பார்த்தாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலை? ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கும் போது. நான் வந்து 25 கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு 2 படம் வாய்ப்பு கூட வந்துச்சு. பட் அது சரியாக பிக்கப் பண்ணுறது கரெக்டாக இல்லை, சரியாக சொல்லிக் கொடுக்க தெரில. அதனால் அந்த படத்தோட வாய்ப்பு வந்து நான் இழந்துட்டேன். நீங்கள் இழந்துட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அவரோட படங்கள் நிறைய ஹிட் படங்கள், எல்லாத்துலேயுமே அப்பாவை பார்க்க முடிஞ்சிச்சு. முதல்ல மண்வாசனை படம் நடித்தார். அந்த படம் நடித்ததுக்கப்புறம் எல்லா படமும் அவரை நிறைய படம் கமர்ஷியல் படமாக வந்துச்சு. மண்வாசனை, புதுமை பெண், அதுக்கப்புறம் ஆண் பாவம், அதுக்கப்புறம் முதல் வசந்தம், அதுக்கப்புறம் வந்து ஆயுசு 100, அதுக்கப்புறம் வந்து இது கோயில் யானை, கிழக்கு சீமையில் நிறைய படம் நடிச்சிட்டாரு. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்ச மூவி வந்து மண்வாசனை தான். மண்வாசனை தான். ஆமாம். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது படம் வந்து முதல் வசந்தம் ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது வந்து ஆண்களை நண்பாது, அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கல்கன் பார்வை, எல்லா இப்போ படம். நிறைய பேருக்கு வந்து தன்னோட அப்பா என்ன படம் நடிச்சாங்கிறதே தெரியாது. பட் இவ்வளோ படங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேசுவாரா வீட்டில் அவர்? எங்கள் அப்பா வந்து வீட்டில் நானும் எங்கள் அப்பா எந்த படம்னு சொல்லணும்னா சூரிய வம்சம், வாரணமாயிரம், அதுக்கப்புறம் இது நிறைய படம் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே இருந்து எங்கள் அப்பாவை பார்த்தா நான் உலகத்தையே மறந்துடுவேன். அது என்னன்னே தெரில, நானும் எங்கள் அப்பாவும் ஒரே மாதிரி பிறந்திருக்கோம். ஓகே, அதான் காட் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.